ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வயர்கார்டு மாதிரி எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஓன் விபிஎன் நீங்கள் வந்து பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு விபிஎன் நான் வந்துட்டு பண்ணேன். ஆனால் நான் வந்துட்டு ஏன் வந்து வயர்கார்டு நான் வந்துட்டு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இன்ஸ்பயர்டு ஃப்ரம் வயர்கார்டு நான் இந்த விபிஎனை வந்துட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அதனால நான் வந்துட்டு வயர்கார்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேச போகிறேன். ஓகேவா? ஆனால் நான் வந்து அப்படியே நீ வந்துட்டு வயர்கார்டோட அந்த ஒரு ஆர்கிடெக்சரை நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணியான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கிடையாது. வயர்கார்டு மாதிரி வந்துட்டு ஒரு விபிஎன் வந்து பண்ணணும் அப்படின்றதான் வந்துட்டு என்னோட அந்த மைண்ட் செட் கோலாக வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு என்ன பண்ணலை அப்படின்னா வந்து இப்போ நான் வந்துட்டு வயர்கார்டு மாதிரி நான் வந்துட்டு ஒரு விபிஎன் நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து வயர்கார்டோட ஆர்கிடெக்சரை போயிட்டு உட்காந்து நான் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா வந்துட்டு படிக்கவே இல்லை. வேணும்னு தான் நான் வந்துட்டு அதை வந்துட்டு பண்ணல. நான் வந்து வயர்கார்டோட ஆர்கிடெக்சரை போய் நான் வந்துட்டு படிச்சிருந்தேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்படி தான் வந்துட்டு ஒரு விபிஎன் வந்து நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு கிளாரிட்டியாக அவங்களோட ஆர்கிடெக்சரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு இருந்திருக்காது அப்படின்னா வந்துட்டு ஃபெயிலியர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு பெர்சன்டேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 கம்மி. எனக்கு வந்துட்டு ஃபெயிலியரை நான் வந்து ஆகியிருக்காதுன்னு நான் வந்து சொல்ல வரல. அந்த ஆர்கிடெக்சரை நான் வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சரெலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு வந்துட்டு இருக்காது. கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகிருந்திருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபெயிலியரோட அந்த பெர்சன்டேஜ் வந்துட்டு கம்மின்னு சொல்லி நான் வந்து சொல்ல வரேன். ஓகேவா? ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறதுன்னு எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து ஏன்னா வந்து இப்போ வயர்கார்டு வந்துட்டு மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் வந்துட்டு ஒரு விபிஎன் வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்கள மாதிரி நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன சொல்ல அவங்களோட ஆர்கிடெக்சர் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா என்னால் எதுவுமே கற்றுட்டு இருந்திருக்க முடியாது. இப்போ நான் வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சராக நான் வந்து பார்க்காம நான் வந்துட்டு ஒரு விபிஎன் நான் வந்துட்டு ஓனாக நான் வந்து எழுதியிருக்கேன். சரியா? காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த விபிஎன் வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு பார்க்காம நான் வந்து பண்ணனால இதில் வந்துட்டு நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்லையும் நான் வந்துட்டு எதை வந்துட்டு நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஃபெயிலியரை நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன். என்ன சொல்ல எனக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்ல பொறுமையை நான் வந்து ரொம்ப வந்து இழந்தேன். நான் வந்துட்டு பண்ணும்போது நிறையா வந்துட்டு எரர்ஸை நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன். சிஸ்டம் டிசைன் பிரச்சனையை நான் வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு 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 டைமில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு என்னோடய அப்ளிகேஷன் லெவலில் வந்து எனக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து லினக்ஸ் நெட்வொர்க்கிங்கில் நான் வந்துட்டு ஒரு 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 ப்ராப்ளத்தை நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறேன். என்ன சொல்ல அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீக்கு. எனக்கு வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் வந்துட்டு எழுதுறீங்க. சரியா? அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு கரெக்டு. ஆனால் உங்களுக்கு உங்களோட அந்த ஒரு கர்னல் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணுது. அந்த 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 என்ன விஷயம் அது வந்துட்டு பண்ணுது அப்படின்றத உங்களால் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணவே முடியல. உங்கள் சைடு ப்ரோக்ராம் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த கர்னல் வந்துட்டு ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் வந்து பண்ணுது. நான் என்ன விஷயன்றதை நான் வந்துட்டு பேசும்போது நான் வந்து தெளிவாக நான் வந்துட்டு சொல்கிறேன். அதோட ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது நான் வந்துட்டு சொல்கிறேன். சரியா? ஸோ கர்னல் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுது. அப்போ உங்களோட சைடு வந்துட்டு கரெக்டு. ஆனால் கர்னல் வந்து அந்த விஷயம் வந்து பண்ணுது. ஸோ அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு உட்காந்து வந்துட்டு கண்டுபிடிச்சி அதை உட்காந்து நான் வந்துட்டு சால்வ் பண்ணி ஃபைனலி எனக்கு வந்துட்டு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு அட்டம்ப்டில் எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை. நிறையா வாட்டி நான்
இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எழுதி வந்து முடிச்சது வந்துட்டு ஒரு 3 நாள், 4 நாள் ஐ திங்க் ஸோ சண்டேவே நான் வந்து முடிச்சிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இத்தன நாள் நான் வந்து உட்காந்து வந்துட்டு அத வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ப்ராப்பரா அந்த VPN வந்துட்டு ஒர்க் ஆனதுக்கப்புறம் நம்ம தான் வந்துட்டு ஒரு ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்து வந்துட்டு இந்த 4 நாள் உட்காந்து நான் வந்துட்டு கம்ப்ளீட் டெஸ்டிங் தான். 7 டெஸ்டிங் நான் வந்துட்டு பண்ணி பக்க ஃபிக்ஸ் பண்ணேன், புஷ் பண்ணேன். பக்க ஃபிக்ஸ் பண்ணேன், புஷ் பண்ணேன். ஸோ இதே தான் நான் வந்துட்டு பண்ணிட்டுருந்தேன் மாத்தி மாத்தி. இப்படி வந்துட்டு பண்ணி எனக்கு வந்துட்டு ஃபைனலா என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த VPN வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டு ஒர்க் ஆயிருச்சு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்துட்டு மேக் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயம் வந்து எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்றத நமக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்ப நீங்க வந்துட்டு VPN வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்க வந்துட்டு பண்ண போறீங்க அப்படின்னா, VPN எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதோட அந்த ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு இருந்தா மட்டும் தான் உங்களால வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அத வந்துட்டு பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து VPNனா என்ன? VPN வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது? இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆர்க்கிடெக்சரலா நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்துட்டு நான் எதுக்காக ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு VPN வந்து பண்ணேன் அப்புட்ன்னா, நீங்க வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. என்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். நோடிஃபை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்துட்டு நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா? எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், பில்ட் பண்ணிக்கலாம், டெப்ளாய் பண்ணிக்கலாம். உங்களால லைக் AWS வந்துட்டு மாதிரி நான் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். AWSல இருக்கிற அந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டாக்கர் இமேஜா நீங்க வந்துட்டு இதில வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். SSH பண்ணி நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்புட்ன்னா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டெடிகேட்டடா நான் வந்துட்டு தமிழ்ல நான் வந்து வீடியோ வந்துட்டு போடல. இங்கிலீஷ்ல ஜஸ்ட் நான் வந்து பேசின மாரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்புட்ன்னா, தமிழ்ல நான் வந்துட்டு ஒரு வீடியோ இதுக்குன்னே வந்து நான் வந்து எப்படி வந்துட்டு பண்ணேன். இப்ப நான் என்னன்றத நான் வந்துட்டு தமிழ்ல நான் வந்துட்டு பேசுறேன். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு இதில வந்துட்டு SSH வந்துட்டு பண்ணணும். சரியா? நான் வந்து என்ன செஞ்சேன் அப்புட்ன்னா வந்து, என்னோட இந்த SSH பண்ற அந்த ஒரு போர்ட்ட வந்துட்டு நான் வந்துட்டு பப்ளிக்கா நான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்புட்ன்னா வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு லைக் என்ன சொல்லலாம்னா, இப்போ வந்துட்டு நீங்க வந்து SSHன்னு பண்ணிட்டு, நீங்க வந்துட்டு அந்த யூசரோட அந்த நேம வந்து போட்டு, போட்டுட்டு நீங்க வந்துட்டு என்ன தரணும் இந்த இடத்துலனா வந்துட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் நீங்க வந்துட்டு தரணும். சரியா? அப்படி நீங்க வந்துட்டு அந்த பப்ளிக் ஐபி நீங்க வந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்களால வந்துட்டு SSH ஆக முடியும். ஆனா வந்து இந்த மாரி வந்து பண்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்ட்டா? அப்பன்னா வந்து கண்டிப்பா வந்துட்டு என்னது கிடையாது. இப்படி பண்ணக்கூடாது. உங்களோட அந்த SSHஅ வந்துட்டு பப்ளிக்கலி ஆக்சஸபிளா வந்துட்டு நீங்க வந்துட்டு வைக்கக்கூடாது. கரெக்ட்டா? இப்ப வந்துட்டு நம்மளே கூகுள்லயே கேட்போமே, இஸ் ஐ எக்ஸ்போஸ் மை SSH சர்வர் பப்ளிக்கலி இஸ் குட் ஆர் நாட்ன்னு நம்ம வந்துட்டு கேட்போம். Exposing your SSH server publicly is generally not recommended as a port 22 is constantly scanned by the automated bots or a brute force attack and vulnerability exploits. However, if you expose it, you can mitigate these risks by disabling the password, enforcing the strong keys or using the modern access alternatives. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா வந்து போர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி வைங்க. 22 இருக்கும் அதை வந்துட்டு மாற்றி வைங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாகின் அந்த லிமிட் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மானிட்டரிங் டூல்ஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணுங்க. நான் என்ன அதாவது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், ஓ அப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் உனக்கு வந்து இருக்குல்ல, நீ வந்துட்டு போர்ட் நீ வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு பாஸ்வேர்டு அத்தென்டிகேஷன்லேருந்து வந்துட்டு கீ அத்தென்டிகேஷனை நீ வந்துட்டு மாற்றலாம். உனக்கு வந்து இவ்வளோ சான்சஸ் இருக்குல்ல, ஒய் யூ நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு VPN
அப்படின்றத வந்துட்டு கூகுள் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக வந்துட்டு அவன் வந்து கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு ஏன் லாஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு போனேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த நோடிஃபை அப்படின்றத வந்துட்டு யாருக்காக நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், அவங்க வந்து லேர்ன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து அவங்கள அவங்ககிட்ட போயிட்டு நான் வந்துட்டு நீ வந்து பாஸ்வேர்ட் பேஸ்டாக இருக்கிற அந்த ஒரு எஸ்எஸ்ஹெச்சை வந்துட்டு நான் வந்துட்டு கீ பேஸ்டாக நான் வந்துட்டு மாற்றி அவங்கள உட்காந்து நான் வந்துட்டு கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு கீயை வந்து நீ வந்து ஜென்ரேட் பண்ணு, எஸ்ஹெச் கீ நீ வந்து ஜென்ரேட் பண்ணு, அதை தூக்கி நீ வந்துட்டு இங்கே இது பண்ணு, அதை பண்ணு, இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட இந்த ஒரு வே ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு நான் வந்து என்ன செய்ய விரும்பலை அப்படின்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை நான் வந்துட்டு எந்த அளவுக்கு என் சைடு வந்துட்டு நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறனோ அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு என்ன சொல்ல இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு பிடிக்கும். அவங்களும் வந்துட்டு அவங்கள அப்படி பண்ணுறது தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கரெக்டான வேவாக நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா வந்து அந்த பாஸ்வேர்ட் பேஸ்டாக இல்லாமல் வந்துட்டு பாஸ்வேர்ட் பேஸ்டாகவே வந்துட்டு இருக்கட்டும், கீ பேஸ்டாக வந்துட்டு வைக்கலை. நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு அப்போ வந்துட்டு யாராக இருந்தாலும் ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணிடலாமே அப்படின்னா எஸ் பண்ணிடலாம். பட் வி ஹாவ் டு அத்தென்டிகேட் ஆஸ் அ விபிஎன். விபிஎன்னில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அத்தென்டிகேட் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு they can use the public IP address. They can use the private IP address to SSH. VPN-குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்துட்டு SSH வந்துட்டு பண்ண முடியும். இன்னும் வந்துட்டு நான் வந்து என்ன செய்யலை அப்படின்னா வந்து அந்த ஒரு அத்தென்டிகேஷன் நான் வந்துட்டு என்னோடய விபிஎன்னில் வந்துட்டு இன்னும் நான் வந்துட்டு ஆட் பண்ணலை. அது வந்துட்டு நான் வந்து பண்ணணும். நான் ஓவராலாக வந்து முடிச்சிட்டேனான்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ். அது வந்துட்டு இப்போ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு யாரோட நெட்ஒர்க்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த வேர்ல்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த அத்தென்டிகேஷன் ஒர்க்கு மட்டும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இருக்குது. அத்தென்டிகேஷன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில ஒர்க் இருக்குது, நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு திஸ் ப்ராஜெக்ட். உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். என்னென்ன இன்னும் வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த நான் அதனால தான் வந்துட்டு பண்ணேன். ஸோ என்னோட ஐடியா எப்படின்னா வந்துட்டு கிளைண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட விபிஎன் சர்வரு, இது வந்துட்டு என்னோட எஸ்ஹெச் சர்வர். சரியா? ஸோ இது வந்து கிளைண்ட்டு, இது வந்துட்டு விபிஎனோட சர்வரு, இது வந்துட்டு எஸ்எஸ்ஹெச். சரியா? எஸ்எஸ்ஹெச் பண்ணிக்கலாம் அந்த சர்வர்கிட்ட. இப்போ அந்த கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹி ஹாவ் டு கனெக்டட் டு மை விபிஎன் சர்வர். நான் வந்துட்டு விபிஎன் சர்வரோட கனெக்டட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட விபிஎன் சர்வர்லேருந்து அந்த எஸ்ஹெச் சர்வருக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு சென்ட் பண்ணுவேன். திரும்ப என்னோட எஸ்ஹெச் சர்வர் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு என்னோட விபிஎன் சர்வருக்கு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸை நான் திரும்ப வந்துட்டு கிளைண்ட்டுக்கு நான் வந்துட்டு அனுப்புவேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் யாரை வந்துட்டு பப்ளிக்காக நான் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட விபிஎன் தானே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன்னா பப்ளிக்கலி எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு என்னோட விபிஎனோட லேன் நெட்வொர்க்கில் இருக்கும். ஸோ இட்ஸ் ப்ரைவேட். கரெக்டாக? இது வந்துட்டு ப்ரைவேட்டாக தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட எஸ்ஹெச்சை நான் வந்துட்டு பப்ளிக்கலி இது எக்ஸ்போஸ் பண்ணாமல் விபிஎனை பப்ளிக்காக வச்சு ஐ ஹாவ் டு டூ திஸ் ஒர்க். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் வந்துட்டு மெயினாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த காட் அப்படின்ற அந்த ஒரு விபிஎனை வந்துட்டு நான் வந்துட்டு பில்ட் பண்ணேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு ஏன் எதுக்கு நம்ம வந்துட்டு அப்போ என்ன சொல்ல நிறைய நம்ம வந்துட்டு பேசிட்டோம். எதுக்காக பண்ணேன், ஏன் பண்ணேன், என்ன பண்ணேன் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்துட்டு விபிஎன் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு விபிஎன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு விபிஎன் சர்வர்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு 2 தனி ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரன் ஆகணும். சரியா? இப்போ வந்துட்டு விபிஎன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வந்துட்டு இருக்குது. சரியா? இது வந்துட்டு கிளைண்ட், விபிஎனோட கிளைண்ட்டு. சரியா? இதில் விபிஎன் கிளைண்ட் அப்படின்னா அந்த விபிஎன் கிளைண்ட்டோட அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இதில் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஃபரண்ட் நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர். என்னோட விபிஎன் சர்வருக்கும் இதுக்கும் வந்துட்டு எந்த ஒரு துளி சம்மந்தம் கூட வந்துட்டு கிடையாது. சரியா? இப்போ வந்துட்டு இந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட விபிஎன் சர்வருக்கு அது வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா வந்துட்டு ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு மேக் பண்ணும். என்னோட விபிஎன் சர்வரை வந்துட்டு நான் வந்துட்டு பப்ளிக்காக வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கறனால இதோ இந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு விபிஎன் சர்வரோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் மூலியமா வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ரெக்வெஸ்ட் வந்துட்டு அனுப்பும். ஸோ என்னோட விபிஎன் சர்வருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடில் விபிஎன் சர்வர் நான் வந்துட்டு வரைகிறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னோட விபிஎன் சர்வர்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுப்போம். ஓகேவா? இப்போ என்னோட விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு அது வந்து ரெக்வெஸ்ட் வந்துட்டு மேக் பண்ணுது என்னோட விபிஎன் சர்வர்கிட்ட. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனேவே அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து அனுப்பாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரெக்வெஸ்ட் மேக் பண்ணேன் தான், நான் வந்து பண்ணாதுன்னு சொல்லலை. என்னடா அவன் குழப்பறான்னு நினைக்காதீங்க. வெயிட் அ செகண்ட், நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃப்ளோ வந்துட்டு உங்களுக்கு வந்து விபிஎனில் வந்துட்டு இருக்காது. நெட்வொர்க்கிங்கோட அந்த நார்மல் ஃப்ளோ வந்துட்டு கிடையாது. இப்போ வந்து என்ன நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒன்ஸ் இந்த விபிஎன் கிளைண்ட்டும் எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு வந்துட்டு ரன் ஆகுது. விபிஎன்னுடைய அந்த சர்வர் ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு ஒரு கம்ப்யூட்டரில் இருந்தும்போது, அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் மூலியமா என்னோட விபிஎன் கிளைண்ட் இனிஷியலாக வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு சாக்கெட் வந்துட்டு இந்த இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ மட்டும்தான் இந்த டைரக்ட் ரெக்வெஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பண்ணுது. பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு ஐபி அட்ரஸ்க்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வந்து மேக் பண்ணும். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நீ வந்துட்டு ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு வந்துட்டு அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு கேட்கும் விபிஎன் சர்வர்கிட்ட. விபிஎன் சர்வர் வந்துட்டு அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு அது வந்துட்டு என்ன அனுப்பும் விபிஎன் கிளைண்ட்டுக்கு. அது என்ன மாதிரியான அந்த ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸ்க்கான அந்த ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகேவா? 10.0.0.2 அப்படின்ற அந்த ஒரு ஐபி அட்ரஸ் வந்துட்டு விபிஎன் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது வந்துட்டு அப்படி வந்துட்டு அனுப்புது. சரியா? இப்போ வந்துட்டு தென் வந்து இந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டியூன் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற அந்த ஒன்று வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கும். அந்த டியூன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து என்ன ஐபி அட்ரஸ் வந்துட்டு அசைன் ஆகிருக்கும்னா அந்த சர்வர் வந்துட்டு சென்ட் பண்ண அந்த ஒரு ஐபி அட்ரஸ் வந்துட்டு அந்த டியூன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து அசைன் ஆகிருக்கும். டியூன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா அது வந்து ஒரு விர்ச்சுவல் என்ஐசி. சரியா? இந்த விர்ச்சுவல் என்ஐசி மூலியம் இந்த விர்ச்சுவல் என்ஐசி வந்துட்டு யார் வந்துட்டு யூஸ் பண்ணுவா அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு வயர் கார்டோ அல்லது வந்துட்டு இருக்கிற எல்லா விபிஎன் சாஃப்ட்வேர்ஸும் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் என்ஐசி வந்துட்டு யூஸ் பண்ணும். எதுக்கு அப்படின்னா வந்து நார்மல் என்ஐசிக்கு வந்துட்டு அனுப்பாமல் விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு மேக் பண்ணுற அந்த ரெக்வெஸ்ட்டை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த டியூன் இன்டர்ஃபேஸ் போய் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரைட் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராம் மூலயமா டேட்டா பேக்கெட்ஸை அந்த ஒரு ஐபி பேக்கெட்டை நம்ம வந்துட்டு ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு இன்கிரிப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பண்ணி நம்ம வந்து சர்வருக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு சென்ட் பண்ணலாம். சரியா? இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு இந்த 10.0.0.2ன்ற அந்த ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணி எனக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கிளைண்ட் கம்ப்யூட்டரில் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு கர்னலில் போயிட்டு நான் வந்துட்டு ஒரு ரூட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அதாவது வந்து என்னோட அந்த நான் எந்த சர்வருக்கு நான் வந்துட்டு எஸ்ஹெச் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு சர்வரோட அந்த ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கர்னலில் வந்துட்டு ரூட் ஆட் பண்ணுவேன். ஓகேவா? நான் வந்துட்டு கர்னலில் போயிட்டு வந்துட்டு ரூட் ஆட் பண்ணுவேன்.
இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஏதாவது வந்துட்டு ஒரு டேட்டா வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா ஐ ஹாவ் டு சென்ட் டு தேர் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு ரூட் எழுதுவேன். இந்த கர்னல் ரூட் வந்துட்டு யாருக்கு பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஹெச்ஹெச் சர்வருக்கு தான். நான் ஹெச்ஹெச் சர்வரோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து எழுதுறேன். சரியா? இப்போ வந்துட்டு இந்த கர்னல் ரூட்டை ஒன்ஸ் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து என்னோட இந்த விபிஎன் கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் போடுது. எஸ்எஸ்ஹெச் அந்த விபிஎன் கிளைண்ட்டோட அந்த யூசர் நேமு அட்டு அந்த எஸ்எஸ்ஹெச் பண்ணுற ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்துட்டு அது வந்துட்டு போடும்போது நம்ம வந்துட்டு சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு போகும்போது வந்துட்டு இட் ஹாவ் டு பி சூஸ் த இன்டர்ஃபேஸ் கரெக்டாக. ஸோ என்னோட வந்துட்டு கர்னல் ரூட்டுக்கு வந்துட்டு வரணும். அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்து வரும். ஸோ கர்னல் ரூட் வந்துட்டு என்ன பார்க்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த எஸ்எஸ்ஹெச் சர்வருக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன ரூட் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த டியூன் இன்டர்ஃபேஸ் தான் அவர் வந்துட்டு என்ன வச்சுருக்காரு அப்படின்னா வந்துட்டு ரூட்டாக வந்துட்டு வச்சுருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ஒரு எஸ்ஹெச் வந்து நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணால் டிசிபி யூஸ் பண்ணணும். சரியா? அந்த டிசிபி ரெக்வஸ்ட்டை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தூக்கி வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸில் எழுதிடணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸில் எழுதிடும். நான் இதுக்கடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு என்னோட கோ ப்ரோக்ராம் மூலியமா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை வந்துட்டு ரீட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த டியூன் இன்டர்ஃபேஸில் வந்துட்டு அது வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்த்து நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா வந்துட்டு ரீட் பண்ணுவேன். ரீடு நான் வந்துட்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து என்கிரிப்ஷன் அந்த மாதிரி நான் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு இப்போதைக்கு பேசிக்காக இந்த என்கிரிப்ஷனை நான் வந்துட்டு பண்ணலை. அது நான் வந்து ராவாக தான் நான் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு கரெக்டானு கேட்டால் வந்துட்டு கிடையாது. என்கிரிப்ஷன் வந்துட்டு எழுதணும். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்துட்டு அந்த ஒர்க் இருக்குது, நான் வந்து பண்ணுறேன். சரியா? இப்போ வந்து அந்த கோ ப்ரோக்ராம் வந்துட்டு அதை வந்துட்டு ரீட் பண்ணி எனக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விபிஎன் சர்வரோட அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் நமக்கு இருக்குல்ல. ஸோ விபிஎன் சர்வருக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா ரீட் பண்ணி நமக்கு வந்துட்டு அந்த விபிஎன் சர்வருக்கு அது வந்துட்டு சென்ட் பண்ணும். சரியா? விபிஎன் சர்வர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு வருது. சரியா? ஸோ விபிஎன் சர்வர் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுலேயும் வந்துட்டு இந்த கோ ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ கோ ப்ரோக்ராம் வந்துட்டு அது வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு தெரிஞ்ச உடனே எனக்கு விபிஎன் சர்வர்லையும் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு டியூன் இன்டர்ஃபேஸ் நான் வந்துட்டு எழுதியிருப்பேன். ஸோ அந்த டியூன் இன்டர்ஃபேஸில் போயிட்டு அது வந்துட்டு இந்த கோ ப்ரோக்ராம் வந்து ரிசீவ் பண்ண அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு போய் வந்து ரைட் பண்ணும். அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு போய் வந்து ரைட் பண்ணும். இப்போ வந்துட்டு ஒன்ஸ் அந்த இன்டர்ஃபேஸில் அது வந்துட்டு போய் அது வந்து ரைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்னவாகும் அப்படின்னா வந்து அந்த சர்வருடைய அந்த கர்னல் வந்துட்டு எப்படி வந்துட்டு திங்க் பண்ணும் அப்படின்னா ஓகே நமக்கு வந்துட்டு ஒரு புது ரெக்வஸ்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கும். ஸோ அந்த பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்து நமக்கு வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு எஸ்ஹெச்சோட ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு இது வந்து என்னோட லேண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எந்த கம்ப்யூட்டரோ இந்த விபிஎன் சர்வர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டியூன் இன்டர்ஃபேஸில் இருந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்துட்டு ஓகே இதை நான் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட இந்த டெஸ்டினேஷனான இந்த எஸ்ஹெச் சர்வருக்கு நான் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஹெச் சர்வருக்கு வந்துட்டு அந்த விபிஎன் சர்வர் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஸோ விபிஎன் சர்வரில் எஸ்ஹெச் சர்வரில் இருக்க அந்த போர்ட் 22க்கு வந்துட்டு அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு போகும். ஒன்ஸ் அந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு அந்த எஸ்ஹெச் சர்வர் வந்துட்டு ரீச் ஆனவுடனே எஸ்ஹெச் சர்வர் வந்துட்டு அந்த 22 போர்ட்டில் அது எல்லாமே அந்த என்ன ரெஸ்பான்ஸ் அது அனுப்பணுமோ சொல்கிறத வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம வந்துட்டு பண்ணியிருக்கணும் எஸ்ஹெச் சர்வரில். இந்த மாதிரி உனக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல விபிஎன் சர்வர் வந்துட்டு அந்த டியூன் இன்டர்ஃபேஸில் எழுதுது. டியூன் இன்டர்ஃபேஸில் இருந்து தான் அது வந்துட்டு அந்த எஸ்ஹெச் சர்வருக்கு வந்துட்டு போகுது. அப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு அந்த டியூன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐபி நான் வந்துட்டு அசைன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த ஐபி வந்து நான் வந்து என்ன அசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு 10.0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஐபிக்கு ஏற்றபடி தான் அந்த ஐபி
ஐபி தான் வந்துட்டு என்னவா போயிருக்கும்னா சோர்ஸாக போயிருக்கும். ஸோ 10.0.0.1ன்னு சொல்லிட்டு உனக்கு வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா, நீ வந்துட்டு உன்னோட லேனில் இருக்கிற இந்த கம்ப்யூட்டருக்கு நீ வந்துட்டு சென்ட் பண்ணு. அதாவது வந்துட்டு இந்த விபிஎன் சர்வருக்கு நீ வந்துட்டு சென்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதியிருக்கணும். ஸோ அது வந்துட்டு திரும்ப என்னோட விபிஎன் சர்வருக்கு வந்துட்டு வரும். என்னோட விபிஎன் சர்வருக்கு வந்துட்டு என்னோட விபிஎன் சர்வரோட அந்த ஐபி அட்ரஸை வந்துட்டு அது வந்துட்டு சோர்ஸாக வச்சு வரும். திரும்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு நான் திரும்ப வந்துட்டு என்னோட அந்த விபிஎன் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த விபிஎன்னுடைய வந்துட்டு கான்செப்ட் வந்துட்டு இதுதான். இப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு விபிஎன் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த விபிஎன் எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் வந்துட்டு அது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு நான் அதை எப்படி வந்துட்டு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வந்துட்டு பண்ணுறேன் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிஎம்டின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த சிஎம்டிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் சர்வர்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு செப்பரேட்டாக நான் வந்துட்டு ஃபோல்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். இந்த கிளைண்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மெயின் டாட் கோக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு இந்த சர்வரோட வந்துட்டு ஒரு கனெக்ஷன் அது வந்துட்டு மேக் பண்ணணும்ல. ஸோ அந்த கனெக்ஷன் மேக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். தென் வந்துட்டு இந்த டியூன் 0 வந்துட்டு எக்ஸிஸ்ட்டாக ஆகலை அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு வந்து டெம்ப்ரவரி தான் இந்த டியூன் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது. ஒன்ஸ் உங்களோட கோ ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்மே வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு எரேஸ் ஆயிரும் சிஸ்டம்ல இருந்து. ஸோ அப்போ வந்துட்டு இருக்கிற அப்போ வந்துட்டு ஒரு வாட்டி நான் வந்து கிரியேட் பண்ணும்போது அது வந்துட்டு நான் வந்து புதுசாக தான் நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆனால் வந்து ஒரு வாட்டி வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து போகலை. ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு போகாமல் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து எரர் அடிச்சு. ஸோ அதனால் நான் எக்ஸிஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதி அதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எரர் ஆச்சு அப்படின்னா மட்டும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், டியூன் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மேக் த ப்ராசஸ் கீப் அலைவ் செலக்ட் பிளாக் நான் எம்டி செலக்ட் பிளாக் வந்து நான் வந்து எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஃபுல்லாகவே வந்து நான் வந்து கன்கரன்சியாக நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? என்னோட மெயின் ப்ரோக்ராம் வந்துட்டு மெயின் ப்ரோக்ராமில் இருந்து எனக்கு நிறையா கோ ரொட்டீன்ஸ் வந்துட்டு ஸ்பான் ஆகும். அப்படின்னும்போது எனக்கு வந்துட்டு இந்த மெயின் கோ ரொட்டீன் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடக்கூடாது எனக்கு ஒரு இடத்துல. இல்லை அப்படின்னா என்னோடய மெயின் கோ ரொட்டீன் வந்துட்டு ஒரு ஸ்டாப் ஆச்சப்போ என்னோட மற்ற கோ ரொட்டீன்ஸ் இருந்தாலும் ஸ்பான் ஆன கோ ரொட்டீன்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும். அதனால் என்னோடய மெயினை வந்துட்டு கீப் அலைவ் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு அந்த எம்டி செலக்ட் பிளாக் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சர்வர்லேயும் வந்துட்டு அதே கதை தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். அந்த கனெக்ஷன்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் நான் வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி வந்து செக் பண்ணிட்டு டியூன் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 கோ ரொட்டீன்ஸ் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸ்பான் பண்ணி விடுறேன் மெயின் கோ ரொட்டீனில் இருந்து. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பேக்கெட் ரிசீவர் அப்படின்ற அந்த ஒரு கோ ரொட்டீன். இந்த கோ ரொட்டீனோட வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு அனுப்புகிற அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணும். அதான் வந்துட்டு பேக்கெட் ரிசீவர். அடுத்து வந்து கோ ரொட்டீன் டு சென்ட் த ரெஸ்பான்ஸ் டு த கிளைண்ட்ஸ். ஸோ இந்த கோ ரொட்டீனோட ஒர்க்கை நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பும். சர்வரில் ப்ராசஸ் ஆனது ரெஸ்பான்ஸை கிளைண்ட்டுக்கு அனுப்பும். இந்த கோ ரொட்டீனோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கிளைண்ட் எல்லாருமே வந்துட்டு அலைவாக இருக்காங்களா அல்லது வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணும். இப்போ வந்து ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்கன்னா கிரேஸ்ஃபுல் ஸ்டாப் வந்து பண்ணாமல் அவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா டேர்மினலை க்ளோஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பண்ணுவாங்க. அப்போ இந்த இந்த விபிஎன் வந்துட்டு யூசர் ப்ரோக்ராமில் தான் வந்துட்டு ரன் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆமாம், யூசர் ப்ரோக்ராமில் தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னும் வந்துட்டு கர்னல் எல்லாம் ரன் ஆகிற மாதிரி நான் வந்துட்டு எழுதலை. லைக் வந்து எப்படி வந்துட்டு வயர் கார்டு வந்து சிஸ்டம் டீமை நான் வந்துட்டு ரன் பண்ணுதோ அந்த மாதிரி நான் வந்துட்டு இன்னும் பண்ணலை. அந்த ஒரு ஒர்க்கும் பெண்டிங் இருக்குது, நான் வந்துட்டு பண்ணணும். இப்போதைக்கு யூசர் ப்ரோக்ராமாக தான் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிரேஸ்ஃபுல் குவிட் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஐபி வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கே வந்து நான் தான் வந்துட்டு சர்வரில் இருந்தாலும் நான் வந்துட்டு ஐபி அட்ரஸ் நான் வந்துட்டு அந்த கிளைண்ட்டோட அந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்துட்டு அலாக்கேட் பண்ணுறேன். அப்படின்னும்போது நான் வந்து அதை வந்துட்டு நான் வந்து டீஅலாக்கேட் பண்ணணும். அதாவது அந்த கிளைண்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது நான் திரும்ப அந்த ஐபி அட்ரஸை என்னோட அந்த ஸ்லைஸில் நான் வந்துட்டு போய் வந்து நான் வந்து போடணும். ஸோ அப்படின்னும்போது நான் செக் பண்ணுவேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா அந்த கிளைண்ட் வந்து அலைவாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் இன்னும் டெப்த்தாக நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை காமிச்சு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா?
அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்னல்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளைண்ட்டு கான்ஃபிகர் சர்வர்னு சொல்கிறோம். இந்த கிளைண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இஎன்வி வந்துட்டு லோட் பண்ணுறதுக்கான ஒரு கோடை நான் வந்து எழுதியிருக்கேன். இஎன்வி வந்து யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் நான் இஎன்வி யூஸ் பண்ணுற மாதிரி இதில் எதுவும் நான் அவ்வளோவா இது பண்ணலை. ஸோ எஸ், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இஎன்வி போட்டு நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். அதுக்கான கோடை நான் வந்துட்டு எழுதி தான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிளைண்ட்டில் நம்ம என்னென்ன சர்வீசஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன செட்டப் நம்ம வந்துட்டு மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் நமக்கு இந்த விபிஎன்னுடைய அந்த கிளைண்ட்டோட அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகும்போது நம்ம வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட வேலை என்ன அப்படின்னா வந்துட்டு டியூன் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது. அதை க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கோடை வந்து நான் எங்கே எழுதியிருக்கேன், ஐ திங்க் அதை நான் வந்துட்டு சர்வீசஸில் தூக்கி நான் வந்து எழுதி வச்சேன். இதில் மட்டும் நான் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பேன், அதை மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு டியூன் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த கோடை வந்து நான் வந்து இது பண்ணேன், எழுதினேன். இதில் வந்து நான் என்ன பேக்கேஜ் நான் வந்து டியூன் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு வாட்டர்னு சொல்லிட்டு கோவில் வந்துட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த டியூன் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த கோடு வந்து எழுதியிருக்கேன். கிளைண்ட்டோட அந்த டியூன் இன்டர்ஃபேஸ்க்கு நேம் வந்துட்டு காட் ஜீரோன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு புரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெக் ஐபி அட்ரஸ் அப்படின்ற இது வந்துட்டு என்னது அப்படின்னா வந்து ஒன்ஸ் அந்த கிளைண்ட் வந்துட்டு டியூன் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆனோடனே அவனை வந்து ஐபி அட்ரஸ் ரெக்வஸ்ட் வந்து அவன் வந்து சர்வருக்கு வந்துட்டு மேக் பண்ணுவானா. ஸோ அந்த விஷயங்களுக்கான அந்த ஒரு கால் வந்து நடக்குது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த செட்டப் கோட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ரன் பண்ண ஆரம்பிக்கும் டியூன் இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம். இந்த ரெக்வஸ்ட் ஐபி அட்ரஸ்னால் வந்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிளைண்ட் வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுவான், வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணுவான். அவன் மேக் பண்ணும்போது வந்துட்டு அந்த கனெக்ஷன் சாக்கெட்டில் நான் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது ஐபி வந்துட்டு சர்வர் வந்துட்டு சென்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஏதாவது வந்துட்டு அது வந்துட்டு அது வந்துட்டு சப்போஸ் வந்து எனக்கு வந்துட்டு நிறையா கிளைண்ட்ஸ் என்னோட விபிஎன் சர்வர் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஐபி வந்துட்டு கண்டிப்பாக என்ன ஆகும், இன்சஃபிஷியண்ட்டாக மாறும். அப்படியே ஐபி இன்சஃபிஷியண்ட்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அசைன் ஐபி நீ வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த அசைன் ஐபி அப்படின்றது வந்துட்டு என்னன்னா இந்த செட்டப் கோட்லலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த அசைன் ஐபியில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு அலாக்கேட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதான் அதுக்கான அதை அலாக்கேட் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு அந்த இன்டர்ஃபேஸை வந்துட்டு அப் பண்ணுவேன். அப் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த எம்டியூ லிமிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூட் நான் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். இந்த ரூட் நான் ஆட் பண்ணுறதுன்றது வந்து என்னோட இந்த எஸ்ஹெச்ஆரோட இந்த ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்க்கு ஐபியில் யாராவது வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸில் நீ வந்துட்டு போய் வந்து ரைட் பண்ணு அப்படின்றதுக்கான அந்த ஒரு ரூட்டு நான் சொன்னேன்ல. இந்த எம்டியூ அப்படின்றத பற்றி நான் வந்துட்டு பேசுகிறேன். ஓகேவா? அந்த எம்டியூ பற்றி நான் வந்து பேசுகிறேன். அண்ட் ஆல்சோ எம்எஸ்எஸ் அதுக்கான இந்த ஒரு ஃபங்க்ஷன் கால் நான் வந்துட்டு எந்த இடத்துல எழுதுனேன்னு தெரில, அதை பற்றி நான் சேர்த்து பேசிடுறேன். எம்எஸ்எஸ் ரூம். ஓகே, இதுக்கான இந்த கோடை வந்துட்டு நான் இந்த ஃபங்க்ஷன் கால் எங்கே மேக் பண்ணேன்னா முன்னாடியே மேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த என்னது அப்படின்னா எம்டியூ அப்படின்னா வந்துட்டு என்னது அப்படின்னா ரொம்ப ஜூம் போயிட்டணும். ஓகே, மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் அப்படின்றதான் வந்துட்டு என்னதுன்னா இந்த எம்டியூ அப்படின்றது. இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஓஎஸ்ஐ லேயர் நீங்கள் வந்துட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். டிசிபி செக்மெண்ட்டில் இருந்து சப்போஸ் நீங்கள் வந்துட்டு டிசிபி ப்ரோட்டோக்கால் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம் யூஸ் பண்ணால் அது டிசிபி செக்மெண்ட்டில் இருந்து அது வந்து என்னவா மாறும் அப்படின்னா வந்துட்டு ஐபி பேக்கெட்ஸாக வந்து வந்துட்டு மாறும். கரெக்டாக? அந்த ஐபி பேக்கெட்ஸோட அந்த ஒரு சைஸ் வந்துட்டு அந்த மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் தான் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு வெரிஃபை பண்ணும். இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு ஒரு சைஸ் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஐபி பேக்கெட் வந்துட்டு அந்த சைஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அது வந்து செக் பண்ணும் அந்த ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகும்போது. இப்போ இந்த ஐபி பேக்கெட் வந்துட்டு எதுக்குள்ளே போகும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல என்னோட அந்த டியூன் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அது வந்துட்டு போகும். ஸோ என்னோடய டியூன் இன்டர்ஃபேஸில் நான் என்ன பண்ணலாம்னா இந்த எம்டியூ வேல்யூ நான் வந்துட்டு செட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு வந்துட்டு
அந்த ஒரு ரேஞ்சை தாண்டி அந்த ஐபி பேக்கெட்டோட அந்த சைஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோட கர்னல் வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ட்ராப் பண்ணிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த எம்டியூ நான் வந்துட்டு செட் பண்ணேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1500 வந்துட்டு இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு நிறையா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த 1500ன்றது வந்து ஜஸ்ட் அந்த ஐபி பேக்கெட். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு நிறையா சர்வர்ஸில் நான் வந்துட்டு ரவுட் பண்ணுறேன். ஸோ ரவுட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அந்த பேக்கெட்டோட அந்த ஹெடர் வந்து நிறையா வந்து ஆட் ஆகும். அந்த ஐபி பேக்கெட்டுக்கு மேலே யூடிபி ஹெடர் வந்து ஆட் ஆகும். ஏன்னா நான் வந்துட்டு யூடிபியாக நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். என்னோடய விபிஎன் கிளைண்ட் டு சர்வர் வந்துட்டு யூடிபி ப்ரோட்டோகால் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுது. அப்படின்னும்போது எனக்கு வந்துட்டு ஹெடர் வந்து கூடும். கண்டிப்பாக எனக்கு 1500க்கு மேலே எதாக இருந்தாலும் எனக்கு வந்து 1500க்கு மேலே வந்துட்டு அது வந்துட்டு போயிடும். அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு எம்டியூ மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் இந்த லிமிட் நான் வந்துட்டு செட் பண்ணேன். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு தென் அகெயின் நான் வந்துட்டு சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த எம்எஸ்எஸ் ரூல் அப்படின்னா வந்துட்டு என்ன, இந்த ஒரு விஷயம் நான் வந்துட்டு பண்ணாதனால நான் சொன்னேன் நான் லாட் ஆஃப் என்ன சொல்ல ஸ்ட்ரகிள் நான் வந்துட்டு ஃபெயிலியர் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியலை அப்படின்னா, ஸோ இந்த ஒரு சினாரியோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு நடந்தது. என்னால் வந்துட்டு என்னோட அந்த விபிஎன் கிளைண்ட்டில் இருந்து என்னால் வந்துட்டு என்ன பண்ண முடியுது அப்படின்னா வந்துட்டு பிங் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து பிங் பண்ணுறேன். என்னோட அந்த ப்ரைவேட் ஐபி நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருந்து ஒரு சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு விஎம், சரியா? அந்த விஎம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் வந்துட்டு அது வந்துட்டு இருக்குது. அதுலேருந்து வந்துட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னோட எஸ்எஸ்ஹெச் சர்வருக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு பிங் பண்ணேன். பிங் பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் சர்வருக்கு போகுது. திரும்ப அதுவும் வந்துட்டு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்புது. என்னால் வந்துட்டு அந்த அந்த விஎம்மில் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா வந்துட்டு பார்க்க முடியுது. ஆனால் நான் வந்து அதே விஷயம் நான் வந்துட்டு எஸ்எஸ்ஹெச் நான் வந்துட்டு பண்ணும்போது என்னால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகலை. எனக்கு தெரில. இது அதாவது வந்துட்டு இப்போ என்ன சொல்ல பிரேக் ஒரு விஷயத்தில் ஆகுது. என்னோட அப்ளிகேஷன் லெவலில் வந்துட்டு சரியில்லை அப்படின்னா எனக்கு பிங்கே ஒர்க் ஆகிருக்காது. ஆனால் பிங் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒர்க் ஆகுது. என்னோட அந்த எஸ்எஸ்ஹெச் நான் அந்த ரெக்வெஸ்ட் மட்டும் எனக்கு வந்துட்டு என்னோட என்னோட அதாவது வந்துட்டு கிளைண்ட்டுடைய அந்த விஎம்லேருந்து வந்து எஸ்எஸ்ஹெச் மேக் பண்ணும்போது என்னோட அந்த எஸ்எஸ்ஹெச் சர்வருக்கு எனக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்துட்டு வரல. ஐ மீன் வரலன்னு இல்லை, அது வந்து வந்திருக்கு. இப்போ வந்துட்டு இது வந்து ரெக்வெஸ்ட் மேக் பண்ணுது, சரியா? ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் வந்துட்டு அந்த லாக் எடுத்து பார்க்கும்போது இது ரெண்டும் வந்துட்டு ஹேண்ட் ஷேக் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைண்ட் வந்துட்டு ஒரு பேனர் அனுப்பும், திரும்ப சர்வர் வந்துட்டு ஒரு பேனர் அனுப்பும். அது எல்லாமே எனக்கு வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த விஎம்ல இருக்க அந்த 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 எஸ்ஹெச் பண்ணியிருக்குல்ல, ஸோ அதில் ட்ரை பண்ணதில்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்பான்ஸே வந்துட்டு வரல. ஆனால் சர்வரில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் வந்து அதை வந்து அனுப்பின மாதிரி எனக்கு வந்துட்டு லாக் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை. ஆனால் எனக்கு வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து பேக்கெட் வந்து லாஸ் ஆகுது அப்படின்றது வந்து நான் வந்து ஃபைன் பண்ணேன். இப்போ வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு டிசிபியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆர்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேக்கெட் வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பேக்கெட் லாஸ் ஆயிருக்கு, நீ வந்து தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்குன்னா என்னோட எஸ்எஸ்ஹெச் பண்ணுற அந்த ஒரு விஎம் வந்துட்டு என்னோட எஸ்ஹெச் சர்வருக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு அந்த அந்த ரெஸ்பான்ஸை வந்துட்டு அது வந்துட்டு இது சரியாக வந்து போகாதனால என்னால் வந்து எஸ்ஹெச் வந்துட்டு அது வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகாமலே வந்துட்டு இருந்திருக்கு. இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இந்த எம்எஸ்எஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால மட்டும் தான் நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். எம்எஸ்எஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் செக்மெண்ட் சைஸ், ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிசிபி செக்மெண்ட்டில் தான் ஐபி பேக்கெட்டாக நமக்கு வந்துட்டு மாறும். ஸோ அந்த டிசிபி செக்மெண்ட்டோட சைஸை தான் வந்துட்டு யார் வந்துட்டு நியமிக்கிறா அப்படின்னா அந்த எம்எஸ்எஸ் வேல்யூ வந்துட்டு நியமிக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த அந்த செக்மெண்ட்டோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு கம்மியாச்சுன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு டிசிபி ஒரு டிசிபி செக்மெண்ட்லையும் எனக்கு வந்துட்டு ஐபி ஹெட்ரு வந்துட்டு ஆட் ஆகி அந்த ஐபி ஹெட்ரு ஆட் ஆன அந்த ஒரு ஐபி பேக்கெட்டுக்கு எனக்கு அந்த யூடிபி பேக்கெட் வந்து எனக்கு வந்துட்டு ஆட் ஆகி அந்த சைஸ் வந்துட்டு 1500க்கு நான் 1500ன்றது வந்து அதிகம். நான் வந்து செட் பண்ண அந்த லிமிட்டுக்கு எனக்கு வந்துட்டு ஓகே ஆச்சு. இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணி தான் அது வந்துட்டு ஓகே ஆச்சு. தென் வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நார்மலாக அந்த எஸ்ஹெச் வந்துட்டு ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பேக்கெட் லாஸ் ஆகலை. எந்த இடத்துலையும் எனக்கு வந்துட்டு அந்த ஒரு
கர்னல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த பேக்கெட் வந்து ட்ராப் பண்ணல. ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த எம்எஸ்எஸ்ன்ற இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரியாதனால நான் கிட்டத்தட்ட 4 நாள் நான் வந்துட்டு என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உட்காந்து நான் வந்து டீபக் பண்ணிட்டே இருந்திருக்கேன். அந்த கடைசியில வந்துட்டு அதோட ஒரு சொல்யூஷன் வந்து இந்த எம்எஸ்எஸ்ஸா தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்துட்டு இந்த எம்எஸ்எஸ் ரூல் நான் வந்து இதுக்கு பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஓகேவா? தென் வந்து வேற என்ன பண்ணணும்? ஸோ செட்டப்பு பார்த்தோம்னா ஓவராலாக அவ்வளோதான். ரூட் ஆட் பண்ணுது. நான் சொன்னேன் அந்த கர்னலோட ரூட் ஆட் பண்ணணுன்ட்டு. அது வந்துட்டு பண்ணியிருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த டியூன் இன்டர்ஃபேஸ்லேருந்து இது வந்துட்டு ரீடும் பண்ணும். ஓகேவா? இது வந்துட்டு ரீடும் பண்ணும். இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு 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 20 செகண்ட்ஸ்க்கு ஒருக்காவும் எனக்கு வந்துட்டு பிங் அனுப்பும் என்னோட விபிஎன் சர்வருக்கு. அப்போ தான் வந்துட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணுவேன். ஓகே, அந்த கிளைண்ட் வந்துட்டு இன்னும் அலைவா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இது பண்ணிப்பேன். இந்த ஒரு அப்ரோச்சுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து பண்ணுறேனான்னு கேட்டால் இல்லை. நான் வந்துட்டு லாஸ்ட் சீனும் நான் வந்துட்டு பார்ப்பேன். அதாவது லாஸ்ட்டாக எப்போ வந்து ரெக்வெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வந்துட்டு செக் பண்ணுவேன். அதை நான் உங்களுக்கு அந்த கோடு வரும்போது நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்துட்டு அந்த டியூன் இன்டர்ஃபேஸில் போய் வந்து ரைட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கோடு இது. தென் வேற இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். சாரி, வந்த ரெஸ்பான்ஸை நான் வந்துட்டு ரீட் பண்ணுவேன். என்னோட இந்த சாக்கெட்டில் எனக்கு வந்துட்டு வந்த அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்துட்டு ரீட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டியூன் இன்டர்ஃபேஸில் போயிட்டு நான் வந்து ரைட் பண்ணுவேன். அதுக்கான இந்த கோட் நான் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்ல, நீங்கள் வந்துட்டு இந்த என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருந்தது அப்படின்னா வந்துட்டு இஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் கோ நான் வந்துட்டு பேசுகிறது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை. நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்துட்டு எழுதும் போதுமே வந்துட்டு கமெண்ட் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த கிட்டப் ரெபாசிட்டரி எடுத்துக்கிட்டு டேக் சம் டைம் நீங்கள் வந்துட்டு உட்காந்து பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபியராக வந்துட்டு தேவையில்லை. ஜஸ்ட் ஒருக்கா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ரெபாசிட்டரியை. ஏதாவது வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு சேம் அந்த கிளைண்ட்ல என்னென்ன செட்டப் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணீங்களோ அதே மாதிரி நான் வந்து சர்வர் சைடில் நான் வந்துட்டு செட்டப்புக்கு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ கிளைண்ட்டோட அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரியா? இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு ஹார்ட் பீட் நான் வந்து சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ அதுக்கும் தென் வந்துட்டு அதே மாதிரி வந்து என்னோட அந்த லாஸ்ட் சீன் அவன் வந்துட்டு எப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு அவன் வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கான். அது எல்லாருமே கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு அந்த செக் அலைவ் அப்படின்றதுல வந்துட்டு நான் வந்து எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு அந்த கிளைண்ட்டோட நான் என்னோட அந்த டைம் அவுட் வந்து என்ன செட் பண்ணிக்கிறேன்னா 30 செகண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். 30 செகண்ட்ஸாக அந்த கிளைண்ட் வந்துட்டு எந்த ஒரு ரெக்வஸ்ட்டுமே வந்துட்டு மேக் பண்ணலை அப்படின்னா நான் வந்துட்டு அசைன் பண்ண அந்த ஒரு ஐபி அட்ரஸை வந்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டு நான் திரும்ப வந்துட்டு அந்த ஐபி அட்ரஸை நான் வந்துட்டு இது பண்ணுறேன். ஸோ இதுக்குன்னே நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஐபி அலாக்கேட்டரை நான் வந்து எப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்லி, எப்படி உங்களோட ஓன் டிஹெச்சிபி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா வந்துட்டு போய் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து கனெக்ஷன் மேக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கோடு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கெட் நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணுறது. அங்கேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். பேக்கெட் நான் வந்து கிளைண்ட்டிருந்து நான் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவேன். அதே மாதிரி வந்துட்டு ஒரு பேக்கெட் நான் வந்து ரிசீவ் பண்ணும்போதும் வந்துட்டு அந்த லாஸ்ட் சீனை நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு நான் வந்துட்டு வருவேன். அதுக்காக நான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு எழுதியிருக்கேன். இது வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணணும் அந்த கிளைண்ட்ஸ்க்கு. அவங்களோட அந்த ஒரு டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து அந்த டெஸ்டினேஷன் ஐபிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த பேக்கெட்ஸ் வந்து ரைட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இது டியூன் இன்டர்ஃபேஸில் ரைட் ஆகுறது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது வந்து டிபெண்டன்சிஸு இது வந்து இந்த இது பண்ணுறது லைசன்ஸ் ஓகேவா?
இந்த ரிட்மியை வச்சே வந்துட்டு என்னால் வந்து இது பண்ணிட முடியுமா? ஐ கேன் ஸ்டார்ட் த விபிஎன் கிளைண்ட் அண்ட் சர்வரான்னு கேட்டிங்கன்னா எஸ், உங்களால் வந்துட்டு முடியும். இந்த ரீட்மியில் இருக்கிற அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த விபிஎனை வந்துட்டு உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நினச்சே பார்க்கல, நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விபிஎன் வந்து நான் வந்து ஓனாக வந்து நான் வந்து பண்ணுவேன். நெட்வொர்க்கிங்க்கு வந்துட்டு நான் இன்னும் வந்துட்டு ரொம்ப வருஷம் எனக்கு வந்து நெட்வொர்க்கிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடையாது. நான் போன மாதத்துலேருந்து தான் ஐ திங்க் நான் வந்து நெட்வொர்க்கிங்கே வந்துட்டு நான் வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் நான் நெட்வொர்க்கிங் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சேனல்லையுமே வந்துட்டு நான் நெட்வொர்க்கிங் வீடியோஸ் நான் வந்துட்டு ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுலேருந்து தான் வந்துட்டு நான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்துட்டு வந்து சரி ஓகே நம்ம வந்து நோட்டிஃபைக்காக ஒரு விபிஎன் நம்ம வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். இட்ஸ் அ நைஸ் ஜேர்னி. ஆனால் கண்டிப்பாக இதோட இது வந்துட்டு முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. நான் பண்ணுறேன். அதே மாதிரி எப்படி வந்துட்டு இன்னும் இதில் நான் வந்து பண்ணுற அந்த ஒர்க்கை வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். வீடியோவாகவும் நான் வந்துட்டு மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்துட்டு விசிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு புல் ரெக்வஸ்ட் தாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஓகேவா? விபிஎன் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருவோம். ஸோ நான் என்னோடய சர்வர் ப்ரோக்ராமை வந்துட்டு நான் என்னோடய ஹோம் நெட்வொர்க்கில் என்னோடய கம்ப்யூட்டரில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விபிஎன் கிளைண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு அவங்களோட விஎம்மில் அவங்களோட நெட்வொர்க்கில் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எஸ்ஹெச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க என்டர் பண்ணுற அந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் என்னோடய நெட்வொர்க் எனக்கு அசைன் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னோடய பாஸ்வேர்டு அவங்க வந்து என்டர் பண்ணுறாங்க. அவங்க என்னோடய பாஸ்வேர்டு என்டர் பண்ணவும் எஸ்ஹெச் ஆகிட்டாங்க.